Friends, welcome back to our channel Blue Feather Clothing and Designing. இன்னைக்கு நம்ம டுட்டோரியல் வீடியோல ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டிட்ச் தான் வந்து பார்க்க போறோம். இது கொஞ்சம் ஸ்ட்ரகிளா இருக்க மாதிரி இருக்கு, பட் ஈஸியான வந்து தான். ஓகேங்களா? எப்படி போட்டோம்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு நம்ம என்ன பண்றோம்? நம்ம ஃபர்ஸ்ட் வரைஞ்சுக்க போறோம். என்ன ஸ்டிட்ச் அப்படின்னா பானி ஸ்டிட்ச் சொல்லுவாங்க இல்லையா? ஃபில்லிங், வாட்டர் ஃபில்லிங், பானி அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த ஸ்டிட்ச் தான் வந்து போட போறோம். இது பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்கும், பட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டிச். மேக்ஸிமம் ப்ரைடல் ஒர்க் மாதிரி கொண்டுமே வந்து இந்த மாதிரி ஸ்டிச் தான் வந்து என்ன பண்ணுறாங்க, ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வந்து வரைஞ்சி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது இன்னுமே நல்லாவே வந்து வரையலாம். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். அப்படின்னா இப்படி வந்து இப்படி ஃபுல்லாகவே வளைச்சி இப்படி கொண்டு போகணும். தெரியுதுங்களா? இப்படி கொண்டு போகணும். ஓகேங்களா? இந்த இடமா நல்லா வளைஞ்சு வரணும். அப்போ தான் வந்து ரொம்ப ஷேப் வந்து ரொம்ப அழகாக வந்துடும். இப்போ இந்த மாதிரி அவுட்லைன் போட்டுக்கிறோம். ஓகேங்களா? இதுக்கப்புறம் நம்ம நார்மல் ஜரியில் தான் வந்து போடுறோம். ஏன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஜரியிலே போடுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, ஜரியில் வந்து எந்தளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு வந்து நம்ம ஸ்டிச் வந்து ஈஸியாக வந்து போட்டு பழக முடியும். நீங்கள் எடுத்து சில்க் த்ரெட்டில் நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். சும்மா நார்மலாக செயின் ஸ்டிச் போட்டு பாருங்கள் எவ்வளோ வந்து கட் ஆகுதுன்னு சொல்லிட்டு. மேக்ஸிமம் சில்க் த்ரெட் எல்லாமே வந்து சிங்கிள் வந்து யூஸ் பண்ண மாட்டோம், டபுள் ஸ்டான்ஸை தான் வந்து யூஸ் பண்ணுவோம். அப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக பயங்கரமாக கட் ஆகும். ஸோ இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை நமக்கு கொண்டு வந்துக்கலாம். அதுக்காக தான். ஓகேங்களா? இப்போ நார்மலாக எப்பவும் போல் நம்ம என்ன பண்ணுறோம், ஸ்டிச்சை போட்டு இருக்கிறோம். இந்த பானி ஸ்டிச்சில் ஒரு இம்பார்ட்டண்டான என்னென்னா, ஸ்டிச்சஸ் வந்து ரொம்ப குட்டி 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 குட்டியாக போடணும். ஓகேங்களா? ரொம்ப குட்டி குட்டியாக போடணும். காட்டுறேன் பாருங்கள். செயின் ஸ்டிச் தான், நான் வந்து ரொம்ப குட்டியாக போடணும். தெரியவே தெரியாது, அந்த மாதிரி வந்து போடணும். அப்போ தான் வந்து இதோட ஷேப் அழகாக வரும். ஃபில்லிங்காக தான் வந்து போடுறேன் இந்த ஸ்டிச். ஓகேங்களா? நான் அட்டாச் பண்ணுற பாருங்க. ரொம்ப குட்டி குட்டி குட்டியாக போடணும் ஸ்டிச்சு. நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்துட்டோம். இப்படி நமக்கு வரும்போது என்ன பண்ணுவோம், இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பஞ்ச் பண்ணிவிட்டு இப்படி பஞ்ச் பண்ணி எடுத்துருவோம். நான் ஒவ்வொன்றுமே வந்து பேசிக்லேருந்து தான் சொல்லிகிட்ருக்கேன். நீங்கள் பேசிக் வந்து கரெக்டாக எல்லாமே பழகுனீங்கன்னா தான் அப்போ அப்கமிங்கில் வர ஸ்டிச்சஸ் எல்லாமே உங்களால் வந்து கொண்டு வர முடியும். ஓகேங்களா? பேசிக் தெரியாமல் வந்தீங்கன்னா, ஏன்னா ஒவ்வொன்றுமே ரிலேட்டட் தான். பேசிக் இப்போ இந்த இடத்துல லாக் போடுறதுக்கு அந்த கேர்வாக வந்து போட்டோம் இல்லையா, அது வந்து இம்பார்ட்டண்ட். இப்படி கேர்வ் காட்டணும் இல்லையா, கேர்வ் போட்டு பழகணும் இல்லையா, அது அந்த மாதிரி ஒவ்வொரு டிசைனுக்கும் வந்து ஒவ்வொன்றும் இம்பார்ட்டன்ட் தான். பேசிக் ஃபுல்லாக தெரிஞ்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஸ்டிச் கொடுத்தீங்கனாலும் ஈஸியாக வந்து போடலாம். பாருங்கள், நான் அது மேலேயே தான் ட்ரா பண்ணிகிட்டே தான் போட்டு வந்துட்டுருக்கேன். ஆக்சுவலாக பானி ஸ்டிச் வந்து ட்ரா பண்ணி வந்து மேக்ஸிமம் போட மாட்டாங்க. போட்டோம் அப்படின்னா வந்து என்னாங்கன்னா போட முடியாது அந்த இதில் ப்ளவுஸ் டிசைனில் ஃபில்லிங்காக யூஸ் பண்ணும்போது. பட் பிகினர்ஸில் கண்டிப்பாக ஸ்டிச் பண்ணி தான், அதாவது ட்ரா பண்ணி தான் வந்து போடணும். நான் உங்களுக்கு பெருசாக போட்டு காட்டுறேன், பட் இந்தளவுக்கு கூட பெருசு வராதுப்பா. ரொம்ப குட்டி குட்டி குட்டியாக போடுவாங்க ஸ்டிச். வந்து இதை போடவும் குட்டியாக போடுவாங்க. நல்லா வளைச்சு கொண்டு போகணும். இந்த இடத்துல உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, இப்படி கொண்டு வந்தோம்னா இங்கே ஒரு லாக் பண்ணி ரிட்டன் பேக் வருவோம். ஓகேங்களா? ஒவ்வொரு டுட்டோரியல் வீடியோவும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணத்தான் வரும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாமல் விட்டிங்கன்னா கண்டிப்பாக வரவே வராது. கண்டிப்பாக வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. பானி நிறைய இடத்துல யூஸ் ஆகும். கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டிச்சில் ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா பானி. நான்லாம் பானி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லலாம் போடும்போது கண்டிப்பாக என்னால் போடவே முடியாத ஸ்டிச்சு, ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்ட ஸ்டிச்சில் ஒரு ஸ்டிச் வந்து பார்த்தீங்கன்னா பானி. எனக்கு அந்த பெண்டு இதெல்லாம் வரவே வராது. அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது ஸ்டிச் செயின் ஸ்டிச்சோட சைஸ் வந்து பெருசாக போட்டுருவேன். அப்போ அதோட ஃபினிஷிங் வந்து நல்லா வராமல் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள் யூஸ் பண்ணதை வந்து இந்த பானி ஸ்டிச் மறக்கவே முடியாது. பானி ஸ்டிச்சு அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு இந்த ஸ்டிச் வந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. எதுவுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா வராது, பண்ண முடியாது அப்படின்னு எதுவுமே கிடையவே கிடையாது. ரொம்ப சின்ன சின்னதாக போடணும். ஓகேங்களா? அதுதான் ரொம்ப மெயின். அதே மாதிரி வளைச்சு கொண்டு போகணும். ஓகேங்களா? பாருங்கள்,
உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், நம்ம யூஸ் பண்ணுற ஒவ்வொன்றிலையுமே வந்து பேசிக் முடிச்சு தான் நம்ம அடுத்து வந்துட்டுருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் இல்லையா. ஒவ்வொரு வீடியோ வந்து பார்த்தீங்கனாலே தெரியும். நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட டியூட்டோரியல் வீடியோஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இதுதான் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துருக்கும். எல்லாத்துக்குமே பானி ஸ்டிச் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகக்கூடிய ஒரு ஸ்டிச் தான், ஓகேங்களா. பட் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டிச். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போட்டிருக்கேன், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் க்ளோஸ் அப் பண்ணி காட்டுறேன், தெரியுதுங்களா. நல்லா இப்படி கொண்டு வந்து வளைச்சி கொண்டு போகணும். அதுவும் இல்லாமல் ஸ்டிச்சோட சைஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்கணும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதே மாதிரி ஒரு லைன் போட்டுக்கங்க, ஓகேங்களா. ஒரு லைன் ரெண்டு லைன் போட்டுட்டு அதில் வந்து ட்ரா பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணிங்கன்னா ஸ்ட்ரைட்டாக ஸ்கேல் வச்சு 2 லைன் போட்டுக்கோங்க, ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த 2 லைனுக்குள்ளேயும் பானியோட இதை வந்து இப்படி வரையுங்க. இதுக்கு ட்ரேஸ் எல்லாம் எடுக்க முடியாது, எந்த இடத்துலையுமே பானி ஸ்டிச்சுக்கு வந்து ட்ரேஸ் எடுத்து கண்டிப்பாக போடவே மாட்டாங்க, ஓகேங்களா. நம்ம ஃப்ரீ ஹேண்டில் தான் வந்து வரையணும். பார்த்தீங்களா, இப்படி சும்மா வந்து இந்த 2 லைனுக்கு வந்து போட்டு பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த 2 லைனுக்குள்ளே இருக்கிறதுக்கு என்ன பண்ணுங்கள், இது மேலேயே ஸ்டிச் போட்டு பார்த்துட்டே வாங்க. ரொம்ப 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 ஈஸியானது தான், ஓகேங்களா. ரொம்ப கஷ்டமானதெல்லாம் எதுவுமே கிடையாது, ஓகேங்களா. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது முடிச்சதுக்கப்புறமா ஒவ்வொரு ஷேப்பாக வந்து ஆரம்பிங்க. இப்போ காட்டுறேன் பாருங்களேன். ஒரு ரவுண்ட் ஷேப் போடுங்க, ஒரு டைமண்ட் ஷேப் போடுங்க. அதுக்கப்புறம் வந்து சும்மா ஒரு இந்த கோபுரமாட்டை போடுவாங்க இல்லையா, இந்த மாதிரி ஒவ்வொரு ஷேப்புக்குள்ளேயும் பானியை வந்து போட்டு பாருங்கள். இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, பானியில் வந்து ஒரு இப்போ எடுக்கிறோன்னா ஃபுல்லாக ஒரே இடத்துல இந்த மாதிரி போடும்போது போட்டுக்கலாம். பட் டிசைனுக்குள்ளே போடும்போது அப்படி போட முடியாது. நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ போடுறோன்னா இந்த இதுலேருந்து எடுக்கிறோன்னா ஓகேங்களா, இப்படி போட்டு இந்த இடத்துல முடிஞ்சிடும். இந்த இடத்துல நம்ம நாட் போட்டுருவோம், ஓகேங்களா. இதெல்லாம் கொண்டு வந்து போட்டுருவோம். அடுத்தது ஏதோ ஒரு பக்கம் ஸ்டார்ட் பண்ணுவோம். டிசைனுக்கு தகுந்த மாதிரி, இடத்துக்கு தகுந்த மாதிரி பானி ஸ்டிச் போட்டு வரணும். இப்போ இந்த இடத்துல முடிஞ்சிடும். இது ஃபஸ்ட்டு முடித்தோம், இங்கே செகண்ட் முடித்தோம், அப்புறம் இந்த கேப்புக்கு எக்கை நாட் போட்டு முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். இப்படி தான் வந்து பானி ஸ்டிச் வந்து கொண்டு வரணும், ஓகேங்களா. உங்களுக்கு இமேஜ் லிங்க் பண்ணுற பாருங்கள். இப்படித்தான் வந்து பானி ஸ்டிச் வந்து ஒவ்வொன்றா கொண்டு வரணும். ஒவ்வொரு இடத்துக்கும் அதே மாதிரி தான் ரவுண்டாக அந்த எப்படி இடத்துக்கு போட்டிருக்காங்களோ இதே ஸ்டிச் எல்லா பக்கம் ஃபாலோ பண்ணால் பண்ண முடியாது. இடத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வளைச்சி நெளிச்சு அந்த மாதிரி வந்து போட்டுக்கிட்டே இருக்கலாம், ஓகேங்களா. குட்டீஸ்களை கிறுக்கி வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஸ்டிச் தான் வந்து பானி ஸ்டிச், வாட்டர் ஃபில்லிங் ஸ்டிச், ஓகேங்களா. ஆனால் வந்து இதில் ரொம்ப இம்பார்ட்டண்டான என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம வளைச்சு இப்படி கொண்டு வரலாம். இன்னுமே வளைச்சு கொண்டு வரலாம், இந்த கேப் கூட தெரியாமல், ஓகேங்களா. காட்டுறேன் பாருங்கள். ஐ போடுவோம் இல்லையா நம்ம, இப்படி பார்த்தீங்களா. இது 2 ஒட்டி வர மாதிரி இந்த மாதிரி கொண்டு போகணும், ஓகேங்களா. இதுதான் வந்து பானி ஸ்டிச். ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஸ்டிச். இதை கண்டிப்பாக போட்டு பழகணும். மேக்ஸிமம் நம்ம ஜரியில் வந்து போட மாட்டோம், சில்க் த்ரெட்டில் தான் வந்து போடுவோம். பட் ஜரியில் நீங்கள் போட்டு பழகிட்டீங்கன்னா சில்க் த்ரெட்டில் ஈஸியாக வந்து ஒர்க் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கான ஹோம் ஒர்க் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஏதோ ஒரு உங்களுக்கு எந்த ஹார்ட்டின் ஷேப் போடலாம், இந்த மாதிரி எந்த ஷேப் உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோ அந்த ஷேப்புக்குள்ளே ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 10 கண்டிப்பாக போடலாம், ஒரு 5 or 10 டைம்ஸ் இந்த மாதிரி வந்து போட்டு பாருங்கள். இதில் முக்கியமானது என்னென்னா வளைவு தான். நான் சொல்லிகிட்டே இருக்கு இல்லையா, அந்த வளைவு வந்து கரெக்டாக வந்து வரணும். அதுக்கு தகுந்த மாதிரி வந்து போடுங்க. இந்த வளைவு வர்ற மாதிரி கரெக்டாக போடுங்க. இந்த போட்டு முடிச்சது 10 டைம் போட்டு பாருங்கள். போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஷேப் வரைஞ்சி அதுக்குள்ளே போட்டு பாருங்கள், ஓகேங்களா. இப்போ இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான என்னது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மடுக்கன் ஸ்டிச்சுன்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா. அது எப்படின்னா நம்ம நார்மல் செயின் ஸ்டிச் போட்டு அதில் வந்து இப்படி போடுற ஸ்டிச்,
ஓகேங்களா. இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஸ்டிச். ஓகே, நான் இந்த வீடியோவில் வந்து அது கொடுக்கல. ஏன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டிச் தான், அதனால் இது வந்து வேணும். ஸோ இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் எப்படி மடக்கான் ஸ்டிச் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா. அது ஈஸியான ஸ்டிச் தான், அது கூட வேறு ஒரு ஸ்டிச் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஓகேங்களா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னாலும் மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.